ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் என்னடா பொழப்பு, காலிலேருந்து ஒரு கட்டிங் கூட கிடைக்காத பொழப்பு. என்ன திலகு? வா பீட்ரு, வாயா. என்ன திலகு, நேற்று ஆளே காணோம். நேற்று நல்ல சவாரி ஒன்று மிஸ் பண்ணிட்டியே. வேலைக்கு ஆகலை. நேற்றுலாம் ஒரே டென்ஷனு, தண்ணி வச்சுட்டு. நேற்றுலாம் ஒரே தலைவலி. காலையில் ஏன் அந்த போதையே தெரியல. உனக்கு சொல்லியிருக்கிறேன், காலையில் குடிக்காதேன்னு. ஓ போயா, நீ உன் வேலையை பார்த்துனே. காலையில் டென்ஷன் பண்ணாத, அதுக்கு நேரம் வரும். என்ன நேரம் வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அட போப்பா, உனக்கு நேரம் வரதுக்குள்ள அந்த ஏசு கிறிஸ்துவ வந்துடுற போல இருக்க. நானே கோட்டருக்கு வழி இல்லாத உட்காந்து கிடக்கிறேன். கையெல்லாம் உதறது வேறு, என்ன பண்ணுறது? சவாரிம்மா எங்கே போனோம்? இதோ வர. இங்கே தான் நிறுத்துப்பா. எவ்வளோ தூரம்? யோ ஆட்டோலே 10 ரூபா தான்யா. சேரட்டாவா இது 10 ரூபாய்க்கு? மெர்ஸா தெரியும் கஷ்டம். காலைல ஒரு கட்டிக்காத்து விட்டு கொடுப்பா. யோ தோ தானேயா. புடியா வேகம்மா, அந்த அம்மா வேற கூப்பிட்றா. மாமூல் சவாரி இந்த காலங்காத்தால ஒரு சாகுறாக்கி. பா போயா. யோ வண்டி வராது போயா. யோ வண்டி வராது போயா. ஓட்டி குடிச்சு வேலையே போதையும் இல்லை, வேலையே இல்லை. அதோட ஒன் ஷாப்பில் வேலை கச்சா அப்படியே மப்பிளே. ஏய் ஏய் என்னண்ணா வண்டி எங்கண்ணா? வண்டியா? ஐயோ ஐயோ சாகு கொண்டு போனா அப்ப சுகாதாரம் தானே இருக்கும். வாணா இப்படி பண்ற? ஏ திலகா, எங்க போயிட்டு வரீங்க காலையிலேயே? அட என்னடா பண்றது, வண்டியே வண்டி காணோம். காணோம். யோ சிரிக்காதயா, உனக்கு சிரிப்பா இருக்கா? சிரிப்பு இல்லையா? நேற்று தானே நான் சொன்னேன், கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். யோ விட்டு தொலையானா என்ன போயான்னு சொல்லிட்டு திருப்பி அந்த வேலையை செஞ்சா என்ன பண்றது? அதை இப்ப நானா இல்லையா? எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு எங்கனா படுத்து தூங்குறது. வண்டி எவனா தூக்கின்னு போயிருப்பான். இப்ப என்ன பண்ண முடியும்? நான் தான் சொன்னேனே, எத்தனையோ தடவை சொன்னேனே, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கோ, எல்லாத்தையும் விட்டு தொலைக்கலாம், மாற முடியும் உன்னாலன்னு சொன்னா கேட்கல. நீனே சொல்றது இதே வேலையா போச்சு உனக்கு சொல்றது. ஒரு நாளைக்கு வரையா? எப்போ இப்படி எல்லாமே இழந்து லாஸ்ட்ல துணி கூட இருக்காது.
எங்கே போச்சுன்னே தெரியலையா? ஐயோ ஏன்பா உன் வண்டி உன் கூட தேடி தேடி காலெல்லாம் அழுது போப்பா. யோ உனக்கு சரக்கு தானே வேணாம், வாயா போலாம். எங்கயா விட்ட உன் வண்டிய? மொத சரக்கு வாங்க கடன் வாங்கி வண்டி காணா போனது சரக்கு வாங்கி கொடுத்துருக்க. சொல்லுவையா, ஏன் சொல்ல மாட்டேன்? காலையில் கடை வாங்கி சரக்கு வாங்கி கொடுத்தேன், இப்போ ஓனர் வர போகிறான், என்ன பண்ண போகிறேன் தெரியல. நான் எங்கன்னா ஓடி போட போறியா? போயா போயா. என்ன வாத்தியார் பார்த்துக்கலாம் விடு. யோ 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 புடியா யோ பார்த்து வா. யோ என்னையா நீ வண்டியை தொலைச்சு போயிட்டு என்ன பிட்டுண்ணா வணக்கம். வணக்கம்ப்பா. உனக்கு விஷயம் தெரியுமா? என்னப்பா? நம்ம திலகர் இருக்கார்ல, அவங்க மனைவி குடிகார மையத்துக்கு ஃபோன் பண்ணிருக்காங்களாம். ஏன்னா வீட்டுல இருக்க அண்டா குண்டாலாம் திரும்ப வித்திருக்காருயா. அது மட்டும் இல்லையா, பொண்டாட்டி தூங்குறப்போ தாலி அறுத்துட்டாருயா. புள்ளிங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. இதனால குடிகார மையத்துக்கு சொல்லி வண்டி வந்துட்டு இருக்கியா. அவரை எந்த ஹாஸ்பிட்டலில் போட்டாலும் குடியை விடவே முடியாது. நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டா மாத்திரமே அவர் குடியிலேருந்து விடுதலை ஆக முடியும். நான் எத்தனையோ தர சொல்லியிருக்கிறேன். அதை அவர் மனைவிக்கும் சொல்லுங்க, அவங்க நண்பருக்கும் சொல்லுங்க, அவர்கள்ட்டையும் இதை சொல்லுங்க. அப்போதான் அவர் முழுமையாக விடுதலை ஆக முடியும். திருப்பியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தால் கூட திருப்பியும் குடிப்பார், இது நிச்சயம். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நான் சொன்னா கேட்க மாட்டாங்க ஐயா, நீங்களே போய் சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்லணும். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம். சரி வரேன் ஐயா. ஹலோ மேடம், சொல்லுங்க. எங்க தென்ன ஆளை காணோம்? இல்ல எங்க இருக்காரு? உங்க ஒய்ஃப் தான் எனக்கு கால் பண்ணி ஆ பேசுறாங்க. நீங்க எங்க இருந்தாலும் பார்த்து உடனே தூக்கிட்டு வாங்க. அப்படிங்களா? ரைட். ஓகே மேடம், நான் பார்த்துக்கிறேன். ஹலோ. மேடம், ஆளை பார்த்துட்டேன். ஓகே மேடம். தூக்கிட்டு போயிடுறேன் மேடம். ஓகே ஓகே ஓகே. ஏய் தூக்குங்கடா. ஓகே சார், என்கிட்ட சொல்லிட்டீங்களே, அட்ரஸை மட்டும் சொல்லுங்கள், நான் உடனே தூக்கிட்டு வந்துடுறேன். சார் இந்த கேஸ் வணக்கம் சார். இங்கே பாரியா, இதுக்கப்புறம் நாச்சும் ஒழுங்காக திருந்தி வளர்ற பாரு. இதுக்கப்புறம் இங்கே வர வேலை வச்சுக்காத. வயசில் சின்னவன், நான் சொல்கிறவங்களுக்குலாம் வச்சுக்காத. ஆஃபீஸ் ரூம் போயிட்டு கையெழுத்து போட்டு கிளம்பு. சொல்லுங்கள் சார். இந்த கேஸ் கிட்ட கையெழுத்து வாங்கி அனுப்பிச்சி விடு. வணக்கம் சார். வணக்கம். போடுங்க. இதோ இங்கே.
ஓகேப்பா. இங்கேருந்து போனது எல்லாம் நல்லனா இருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் நல்லனா இருப்பீங்க. வீட்டு குடும்பத்தை பார்த்துங்க. உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் குடிக்காதீங்க. சரியா? சரிங்க கிளம்புங்க. சார். முதல்ல வீட்டுக்கு போயிட்டு என் பொண்டாட்டி இருக்குது பாரு இன்னைக்கு. சரிதுண்ணா. கிளம்பு கிளம்பு. அட நீ ஏன் காலைல வெறுப்பேத்துற? போயா கிளம்பியா கிளம்பியா. போயா கிளம்பியா. அம்மா சாப்பிட என்ன கொடுமா? வணக்கண்ணா. சாப்பிட என்ன பண்ணலாம்? நன்றிண்ணா. ஐயா இல்லை போ போ போ. என்ன திலகரு மறுபடியும் குடிக்கிறேன்? ஆமா போயா. எல்லாம் குடி. எங்க போல திருந்த மாட்டேங்க. என் பொண்டாட்டி போச்சு, என் புள்ள போச்சு, என் சொத்து சுகம் எல்லாம் போய் ரோட்ல பிச்சை எடுக்கிறேன். இதான் லாஸ்ட் குடி. குடிச்சிட்டு கள்ளத்தை தலை வச்சு சாவு போறேன். திலகரு இல்ல போயா வேலையா சொல்லுங்க. முடியா முடியா. ஏன் சாகணும்? நம்ம சாவறதுக்காக பிறந்தோம், வாழ்றதுக்காக பிறந்தோம். ஏற்கனவே ஒருவர் நமக்காக மறித்து உயிரோடு வந்துட்டாரியா. அவர் ஏற்றுக்கோன்னு எத்தனையோ வாட்டி சொன்னனே. ஏன் நீ சாகணும்? சாகாத. நீ மனம் திரும்பு, அது போதும். பைபிள்லேருந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். அதனால் உன் பாவத்திலேருந்து எப்போ நீ மனம் திரும்பினியோ, என் கூட சர்ச்சுக்கு வரேன்னு சொன்னியோ, அன்னைக்கே உன் பாவம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் உன் மேலே இரக்கமாக இருக்காரு. அன்னையிலேருந்தே உனக்கு ஆசீர்வாதம்னு ஒன்று கொடுத்துட்டாரு. நீ என் கூட வா, நிச்சயமாவே கர்த்தர் நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்றாரு. வா வா வா. கடைசியா நீங்க சொல்றீங்க, நான் நம்புறேன். ஐயா சோத்ரையா. சோதரையா ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்கு எவ்வளோ நாளாக காத்திருந்தேன் தெரியுமா? என்னை விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? நானும் எங்கெங்கேயோ போனேயா. இந்த குடியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலையா. ஆனா எனக்கு விடுதலை தந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான்யா. அவருக்காக இனிமேல் நான் சாட்சியா வாழ்வையா. நிச்சயமா இன்னையிலிருந்து உன்னை தேவ ஆசீர்வாதம் அழைப்பாரு. நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்ட இன்னைக்கே. ஆண்டவர் உண்மையிலேயே பெரியவரியா, ரொம்ப நல்லவரியா. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களையும் நேசிக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். தாசே 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 யாரு? வாயா. என்ன மாத்தின இயேசு கிறிஸ்து உன்னையே மாத்துவாரியா. வாயா ஏஞ்சி வாயா. திலகன வாழ்க்கையே இயேசு உன்னையே போச்சுண்ணே. நேசிக்கிறாயா. இந்த வாரம் சண்டே சடிச்சு கண்டிப்பா நீ வாயா. கவலைப்படாதன்னா இயேசு இருக்கிறார்.